உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா என்னாச்சுப்பா? யார் இவங்கெல்லாம்? நேத்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன சுய உதவி லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரல. பாஸ், கம்ப்ளீட் பண்ணி சரியான நேரத்துக்கு டெலிவரி கொடுத்து கம்பெனியை காப்பாத்த விடக்கூடாதுன்னு சதி பண்றாங்க பாஸ். இங்கன பெரிய சதியே நடக்குது. ராம், நான்சி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும். சுபாஷ் அண்ணனும் அர்ச்சனாவும் அவங்க கூட சேர்ந்து ஏதோ சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஆமாங்கய்யா, 2 நாளா 3 பேரும் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. முதல்ல பத்மா கவியும் மத்தவங்களையும் காப்பாத்தணும். ஏதாவது பண்ணுங்க பாஸ். சரி, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. சித்தி, சித்தப்பா, சித்தி. என்ன ராம், எல்லாரும் உன் பின்னாடி நிக்கிறாங்க? நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. நமக்காக, நம்ம கம்பெனிக்காக தையல் வேலைக்கு வந்த லேடிஸ் எல்லாம் இங்க. ஆஹா, டவுட் வந்துருச்சா? பதில் சொல்லுங்க. என்ன கேக்குறன்னு புரியல ராம். ஏதாவது பிரச்சனையா? பாஸ், போய் சொல்லுதாக. ராம், சீதா ஏதோ தப்பா சொல்லி கொடுத்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ராமா பேசிட்டு இல்ல, ராம் ஐபிஎஸ்ஸா பேசிட்டு இருக்கேன். கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சித்தப்பா சித்தி, இல்ல வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். அண்ணே, என்னண்ணே ராம் இப்படி பேசுறா, நீங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏய், கேட்டா பதில் சொல்லு, பேச்சோட போகட்டும். என்ன பேச்சோட போகட்டுமா? கம்பெனி வேலையை முடிச்சு ஷிப்மெண்ட் நடந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க திங்கிற சோத்துக்கோ சேர்த்துதான் அவங்க வேலை செய்ய வந்தாங்க. அவங்கள என்ன பண்ணிய? வீட்லயே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆளுங்களை கடத்திருக்கிய. சீதா, மரியாதையா பேசு. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? எப்படியாவது இந்த ஷிப்மெண்ட்டை முடிச்சு நான்சியை ஜெயிச்சு கம்பெனியை காப்பாத்தணும்னு நானும் இவரும் எத்தனை சாமியை கும்பிட்டு இருக்கோன்னு தெரியுமா? யார் கூட உட்காந்து சாமி கும்பிட்டிய? யாரால பிரச்சனையோ அந்த நான்சி கூட உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சாமியை வேண்டியலா? அத நான் நம்பணுமா? கார்மெண்ட்ஸ் வேலை முடியக்கூடாதுன்னு தானே கிரிமினலா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே, நாங்க தப்பா பேசாதீங்க. சித்தப்பாவும் சித்தியும் பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு கோயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டாங்க தெரியுமா? வாட்? பிச்சை எடுத்தாங்களா? ஆமா. அஞ்சலி, இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் வெளியில சொல்லாத, தப்பு. அஞ்சலி, அதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.